தேடிட்டு வந்திருக்கோம். இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி பண்றாங்க, நீங்க எப்படி ஆக்சுவலா இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த மாதிரி நடந்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்க முதல்ல இந்த வழக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் பழமையானது. இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்பு வந்து 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் இதற்கான தீர்ப்பு இந்த முழு மலையும் வந்து முருகனுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் 1994 இந்த கள்ளத்தி மரம் அது வந்து இங்கே ஸ்தல விருட்சம் அதில் போய் இவங்க கொடியை கட்டினதும் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தீர்ப்பு 2020 வந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் தீபம் ஏற்றுவது இந்துக்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க அந்த தர்கான்னு சொல்கிற இடத்துலேருந்து 15 மீட்டருக்குள்ள அவர்கள் இது தீபம் ஏற்றலாம் அப்படின்னு. ஆனால் இந்த திமுக அரசு வந்த பிறகு இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளுக்கு துணிச்சல் வந்திருக்கு. திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீ கந்தர் மலை அது பொறுத்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கு நடந்திருக்கு. இந்த தினம் நேரடியாக போய் பார்க்க வேண்டும்ங்கிறதுனால போய் காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சி அம்பாளுக்கு தீபம் பார்த்து அர்ச்சனை செய்துட்டு வந்திருக்கேன்னா, இந்த வழக்கு இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் முழு மலையும் முருகனுக்கு சொந்தமானது. ஏன்னா இது 6 படை வீட்டில் முதல் படை வீடு, அதனால் இது முழுக்க முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு. அதே மாதிரி இங்கே ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரம், அந்த மரத்தில் போய் இவங்க பிறை கொடி கட்டுறாங்க. அதாவது முஸ்லிம்கள் மிகப்பெரிய அளவில் இந்துக்களோடு மோதுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் 2020 as latest as 2020 இதில் அவர்களுக்கு, ஏன்னா 1931 தீர்ப்பிலே என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் குவா அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு. ஆனால் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குரங்கு அப்பத்தை வீதம் போட்ட கதையா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி நேற்றுக்கு மோஸ்ட் டிஸ்பிகபிள் ஆக்ட் இங்கே பிரியாணி கொண்டு வந்து கோவில் போகிற படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எனக்கு என்ன நினைவுக்கு வருகிறதுன்னு சொன்னால், 1942 முஸ்லிம்கள் நேஷன் அவர்கள் இந்துக்களோடு இருக்க மாட்டோம், அதனால் தனி நாடு வேணும்னு கோரிக்கை 44 லாகூரில் மாநாடும் போட்டார். அப்போது பல காங்கிரஸ் தலைவர்கள், ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தான் பிரித்து கொடுத்துருவோம்னு அவங்க நினச்சாங்க. காரணம் என்ன, ஜின்னாவினுடைய மிரட்டல். முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார்னு சொன்னால், எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார், அதாவது நீங்கள் பாகிஸ்தானை கொடு, இல்லை உள்நாட்டு யுத்தத்துக்கு தயாராகு அப்படின்னு முகமது அலி ஜின்னா மிரட்டினார். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தான் கொடுத்துருவோம்னு முடிவு செஞ்சப்ப நம்ம சட்டமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக கருத்து சொல்லியிருக்கார். கன்சீடிங் பாகிஸ்தான் வில் நாட் சால்வ் திஸ் த்ரெட் ஆஃப் சிவில் வார். இந்த உள்நாட்டு யுத்தத்தினுடைய பயமுறுத்தல் இருக்கே, இது பாகிஸ்தான் கொடுக்கறதுனால இது தீராது, இங்கே அது திருப்பி தொடரும்னு. இங்கே நம்ம ஸ்ரீ கந்தர் மலையில்
அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நேற்று முன்தினம் அதுவும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிக மோசமான மத வெறி நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கார். அவரை வெறுமன வழக்கு தொடர்ந்தா போதாது, he should be arrested. ஏன்னா அவருடைய கட்சி அப்படித்தான். நீங்கள் அந்த கட்சி அது என்ன மனிதநேய மக்கள் கட்சியா? மனிதநேயமே இல்லாத கட்சி அது. ஏனென்றால் அவர்களுடைய ரூட் எங்கே இருக்கு? அல்லும்மால இருக்கு. ஆகவே இந்த அல்லும்மா என்கின்ற பயங்கரவாத அமைப்பு 59 பேர் படுகொலை செய்வதற்கு காரணமான ஒரு அமைப்பு. நீங்க அதில் இருந்தீங்களா இல்லையா? இவர்கள் அதில் இருந்தவர்கள், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள். அதனால நான் மாநில அரசாங்கம் எந்த விதத்திலும் லீனியன்சி காட்டாமல் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஏன்னா தி த்ரெட் ஆஃப் சிவில் வார் வில் நாட் ஸ்டாப் பை கன்சீடிங் பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னது நமக்கு காட்டுகிறது. அவை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சார், இஸ்லாமியர்களும் அவர்களுக்கான இதுவும் இருக்கு, தொழுகைக்கான பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இஸ்லாமியர்கள் இதுல வந்து பெரிய அளவுக்கு இங்க பாருங்க, அது இல்ல, அதுல என்ன சொல்லியிருக்காங்க? அதனுடைய ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணல. நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கீங்க. 1931 இருந்த நிலையில் அதை பராமரித்திருக்க வேண்டும். அது பண்ணல. வேற அங்க எந்த விதமான நீங்க வழிபாட்டில் புதிய மாறுதல்கள் கொண்டு வந்தெல்லாம் பண்ண முடியாதுன்னு என்ன கொழுப்பு இருந்தா இந்த கூட்டம் ஆடு வெட்டுறேம்பாங்க அங்க போய். அது என்ன? இந்துக்களுக்கு எதிரான உள்நாட்டு யுத்தத்திற்கு அவர்கள் அறைகூவல் விட்டுருக்காங்கன்னு அர்த்தம். டாக்டர் B.R. அம்பேத்கர் சொன்னது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நாட்டில் தேசபக்தி இருக்கின்ற அனைவரும் இதில் விழிப்புணர்வோடு இருக்கணும். என்ன சொல்றேன், யூ ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் தட் ஃபெலோஸ். அந்த மணப்பாறை MLA, ராம்நாடு MP இவங்கெல்லாம் கைது பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன பண்ணாங்க? யாரு? என்ன சொல்றேன், இருங்க. பாரதிய ஜனதா கட்சியில அந்த மாதிரி யாராவது பண்ணினா மாவட்ட தலைவர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி இருக்கேன். அவரோடு பேசி நிச்சயமா இதுக்கு யாரு ஏன் யார் பண்றாங்க? இல்ல, அது தப்பு. அத பிஜேபி ஏத்துக்கல. அது மாவட்ட தலைவர் he will look into it. Okay, thank you.